வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்டி டிஜிட்டல் ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு டாடா ஏசிக்கு செஞ்ச ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூ என்னென்னு பார்ப்போம். ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா இது வால்யூம் கண்ட்ரோலு, இது வந்து பேலன்ஸ் கண்ட்ரோலு. லெஃப்ட்டு ரைட்டு பேலன்ஸ் பார்க்குறது. சென்டராக வச்சா 2 ஸ்பீக்கரும் பாடும். இந்த சைடு எடுத்துக்கிட்டா லெஃப்ட்டு, இந்த சைடு எடுத்துக்கிட்டா ரைட்டு. சென்டராக வச்சா 2 ஸ்பீக்கர் ஈவனாக பாடும். அதோட பேஸு ட்ரிபிளு எல்லா கண்ட்ரோலுமே 100K ரேஞ்சில் தான் போட்டிருக்கோம். யூஎஸ்பி வந்து சாம்கான் யூஎஸ்பி போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூ. இப்போ ஆம்பிளிஃபையரோட பேக் வியூ பார்ப்போம். பேக் வியூ பார்த்திங்கன்னா நம்ம கார் ஜாக்கெட் தான் போட்டிருக்கோம். ப்ளஸ் மைனஸு லெஃப்ட் சேனல் ஒன்று, ரைட்டு சேனல் ஒன்று. இது வந்து ஸ்பீக்கர் லைனுக்கும் பவர் சப்ளை லைனுக்கும் ஒரு நம்ம ஜாக்கெட் போட்டிருக்கோம். இப்போ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்ப்போம். இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா சால்கான் 4440 ஒரிஜினல் ஏசி யூஸ் பண்ண ஸ்டீரியோ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியோட 7805 ரெகுலேட்டரும் வந்துடும். இது ஆம்பிளிஃபையரோட பவர் ஆம்பு. பிடின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஆடியோஸோட பேஸ் ட்ரிபிள் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஆடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கு. இது வந்து 1313 கார் செட் கேபினெட்டுக்கு காம்பேக்டாக கரெக்டாக இருக்கும். இவ்வளோ தான் இந்த ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர். இது ஸ்டீரியோ செட்டு தான். இப்போ ஆடியோ டெஸ்ட் பார்ப்போம். இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா 2 8 இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் 5.1 7.1 ட்ராவல்ஸுகளுக்கும் வீடுகளுக்கும் நம்ம நல்ல முறையில் செஞ்சு கொடுக்குறோம். தேவைப்படும் நண்பர்கள் கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆடியோ கேட்கும்போது ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. லெஃப்ட் ரைட் பேஸும் ட்ரிபிளும் நல்லா இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. என்றும் அன்புடன் ஆர்டி டிஜிட்டல் ஆடியோஸ்.